அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. முதற்கண்ணாக நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை தலத்திலே திருக்கார்த்திகை தீப திருநாளில் கிரிவலம் சென்று கொண்டிருக்கின்ற அடியார்களையும் சர்வ வல்லமை படைத்த இறைவனின் அருட்புகழையும் பெருமைகளையும் கேட்க இந்த மலையும் பொருட்படுத்தாமல் இங்கு நின்று அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்துணை மெய் அடியார்களையும் அற்புதமான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த நமது அருட்பெரும் ஜோதி வள்ளலார் அறக்கட்டளை அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மற்றும் சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தலைப்பு அழுதாள் பெறலாம் நினையே. உண்மையவே இந்த தலைப்பை கொடுத்தவங்களோட தைரியத்தை நம்ம பாராட்டணும். இந்த தலைப்புக்காக வான்னா இந்த தலைப்பை அடிச்சிரியனுக்கு கொடுத்ததுக்காக நம்ம பாராட்டணும். ஏன்னா அவ்வளோ ஒரு கருத்தாழம் மிக்க ஒரு தலைப்பு, அழுதாள் பெறலாம் நினையே. சரி, இருந்தாலும் எந்த ஒரு துணிச்சல்ல, எந்த ஒரு தைரியத்தில் இப்போ நான் பேச பணிந்திருக்கேன்னா ரெண்டு காரணம் இருக்கு. முதல் காரணம், வள்ளல் பெருமான் சொல்லுவாங்க, நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை அன்றி நான் உரைக்கும் வார்த்தை அன்று. அதே தான் அடியேனும் சொல்றேன். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகதன் வார்த்தை அன்றி நான் உரைக்கும் வார்த்தை அன்று. நான் யார், எனக்கென ஒரு ஞான உணர்வேது. நான் முழுசா நம்புறது என்னன்னா, இறைவன் அடிச்சிரியன ஒரு கருவியா பயன்படுத்திக்கிறார்ன்றது நான் முழுசா நம்புறது உண்டு. இப்போ இங்கே உட்காந்து பேசுறேன் அப்படின்னா என்ன ஒரு கருவியா பயன்படுத்திக்கிறான்றத நான் 100% நம்புவேன். அந்த ஒரு துணிச்சல் ஒன்று. ரெண்டாவது காரணம் என்ன தெரியுங்களா? என்னுடைய எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய, நின்று கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஆன்மநேய சகோதரர்கள் இந்த அடிச்சிரியன் இந்த உரையில் எதனா குற்றம் குறை எதுவும் செஞ்சாலும் அதை குணமாக கொள்ளக்கூடிய பக்குவம் உள்ளவர்கள், பண்புடையவர்கள்ன்ற தைரியத்தினாலையும் தான் அடிச்சிரியேன் இந்த தலைப்பை பேச பணிந்திருக்கேன். தலைப்பு அழுதாள் பெறலாம் நினையே. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், அழுதாள் பெறலாம் நினையே, இறைவனை அழுதா பெற முடியும் சொல்றாங்க. சரி, எதுக்கு இறைவனை நினைச்சு நம்ம அழணும்? இறைவன் மேல ஏன் அன்பு செலுத்தணும்? முதல் கேள்வியே நமக்கு ஒரு கேள்வியோடவே ஆரம்பிப்போம். ஏன் இறைவன் மேல அன்பு செலுத்தணும்? ஏன் இறைவனை நினைச்சு அழணும்? நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு குடும்பம் இருக்கு. ஒரு குடும்பத்தில் தாய், தந்தை, ஒரு மகன் இருக்காங்க. அந்த மகனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாலிப வயசு, ஒரு 18 வயசு ஒரு இளைஞன் இருக்கான். அந்த இளைஞன் என்ன பண்ணுறான்னா, அவங்க அம்மா அப்பா பேச்சு சொல்கிறத கேட்காம அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரித்து எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுப்பான். நம்ம ஒரே பையனாச்சேன்னு சொல்லி காசெல்லாம் என்ன பண்ணுவாங்க, செலவுக்கு கொடுப்பாங்க.
அந்த இளைஞன் என்ன பண்ணுவான்னா, அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வீண் செலவு, சினிமா போகிறது, அங்கே போகிறது, அப்படி போகிறதுன்னு சொல்லி காசை எல்லாத்தையும் பயங்கரமாக கரியாக்கும். இவங்களோட அம்மா அப்பாவும் எவ்வளவோ வாட்டி சொல்லி பார்ப்பாங்க, ஆனாலும் அவன் அதை கண்டுக்கிறதாவே இல்லை. இப்படியே போயிட்டு இருந்தது காலம். சரி, அப்படி என்ன கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே நம்ம அம்மா அப்பா, அப்படி என்னதான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு போயிட்டு பார்க்கலாம், அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, என்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக போகிறாரு. முதல்ல அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக போகிறாரு. அவங்க அப்பா வந்து ஒரு மார்க்கெட்டில் மூட்டை தூக்குறாரு. ஒவ்வொரு மூட்டையுமே கிட்டத்தட்ட 50லேருந்து 80 கிலோ 100 கிலோ வரையும் இருக்குது. அவரால் அந்த வெயிட்டை தூக்கவே முடியல. இருந்தாலும் தன்னோட குடும்பத்தை பார்த்துக்கணும், தன்னோட பையனை பார்த்துக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாரு, 5 மூட்டையே தூக்குறாரு, அப்புறம் ஓய்வு எடுக்கிறாரு, 5 மூட்டை தூக்குறாரு, மறுபடியும் ஓய்வு எடுக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு 30 மூட்டை 50 மூட்டை அவர் சுமந்தாதான் ஒரு 500 ரூபா 1000 ரூபான்றது அவருக்கு கிடைக்கும். இதை பார்த்த அந்த இளைஞனுக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ, நம்ம அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாரா, இது தெரியாமல் போயிடுச்சேன்னு சொல்லி மனம் கலங்குறார். சரி, நம்ம அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாரு. அவங்க அம்மா வந்து ஒரு பெரிய உணவகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட தினசரி அந்த உணவகத்துக்கு ஒரு 500லேருந்து 1000 பேர் தினசரி வருவாங்க. காலையில் ஆரம்பித்தாங்கன்னா, இந்த அம்மா பாத்திரம் தேய்க்கிறதுக்கு காலையில் ஆரம்பித்தாங்கன்னா முடிகிற வரையும், அவங்க பணி நேரம் முடிகிற வரையும் தொடர்ந்து பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். கையெல்லாம் அப்படியே விட்டு போயிடும். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அந்த இளைஞனுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்து தாரா தாரையாக ஊற்றுது. ஐயோ, நம்ம அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, நம்ம இப்படி இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. பாருங்க, அந்த இளைஞன் மாதிரி தான் நம்மளும் இருக்கோம். இப்போ என்னது, இறைவன் நமக்கு எவ்வளோ கருணை செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்காமலே மனம் போன போக்கில் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உண்மையாவே இறைவன் நமக்கு எவ்வளோ கருணை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இறைவனை பற்றி குறை சொல்கிறதோ புறம் பேசுகிறதோ அந்த வார்த்தையே இருக்காது. இன்னும் நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வாயிலேருந்து வார்த்தையே வராது, கண்ணிலேருந்து தண்ணீர் மட்டும்தான் வரும். அப்படி இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நமக்கு கருணை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரி, இறைவன் என்ன கருணை செஞ்சுக்கிட்டு இருக்காரு? சரிங்க, நீங்க கருணை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றீங்களே, என்ன கருணை செஞ்சுக்கிட்டு இருக்காரு? என்ன கருணை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா, ஆன்மாக்களாகிய நம்ம எல்லாரும் துன்பத்தில் இருக்கோம். நம்ம இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்பமாக இருக்கிறோன்னு, ஆனால் உண்மை கிடையாது. நம்ம எல்லாருமே துன்பத்தில் இருக்கோம். ஆன்மாக்களாகிய நம்ம எல்லாரும் துன்பத்தில் இருக்கிற நம்ம எல்லாரையும் இறைவன் என்ன பண்ணுறாரு, தனிப்பெரும் கருணையினால இந்த ஆன்மாக்களுக்கு இந்த உண்மையை சொல்லி புரிய வச்சு இவங்களை மேல்நிலை அடைய வச்சு அந்த பேரின்பத்தை அடைய வைக்கணுன்றதுக்காக 5 தொழில்கள் செய்கிறாரு. 1 படைத்தல், 2வது காத்தல், 3வது அழித்தல், 4வது துருசு நீக்குவித்தல், 5வது அருளல். இப்போ முதல் விஷயம் என்னன்னா படைத்தல். இறைவன் ஏன் படைக்கிறார்னா, நம்ம துன்பத்தில் இருக்கோன்றதை தெரியாம துன்பமே ஒரு இன்பம் நினச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஆன்மாக்களுக்கு இந்த உண்மையை சொல்லி புரிய வச்சு அந்த இன்பத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு, அந்த ஆன்மாக்கு அந்த தேகத்தை கொடுக்கிறாரு. இப்போ தேகத்தை கொடுத்தா அதுக்கு ஒரு அனுபவம் வேணும், அதுக்காக உடம்பு கொடுத்துட்டாரு. அப்போ அதை சார்ந்து அது வாழணுமே, அதுக்காக என்ன பண்றாரு, இந்த உலகத்தை படைக்கிறாரு. பிரபஞ்சத்தை படைச்சி உலகத்தை படைச்சி பஞ்சபூதங்களை படைச்சி நம்மளுக்கு தேவையான விஷயங்களை படைக்கிறார். இது படைத்தல் தொழில். அடுத்தது காத்தல் தொழில். இப்போ ஆன்மாக்களுக்கு தேகத்தை கொடுத்துட்டாரு, நம்மளுக்கு தேகத்தை கொடுத்துட்டாரு. தேகத்தை கொடுத்த உடனே
அந்த உடம்பு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆன்மாக்கு அந்த அனுபவம்ன்றது கிடைக்காது, நன்மை தீமை இருந்தது தெரிஞ்சுக்க முடியாது, ஒரு அனுபவம்ன்றது கிடைக்காது. அதனால என்ன பண்றாரு, ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும், இப்ப மனிதர்களுக்குனா ஒரு 150 ஆண்டுகள் வாழணும், ஒரு ஆடுனா ஒரு 15 ஆண்டுகள் வாழணும், ஒரு மரம்னா ஒரு 100 வருடம் வரையும் வாழணும் சொல்லி என்ன பண்றாரு, அந்த ஜீவர்களுக்கு தேவையான ஆயுசு காத்தல்ன்ற தொழிலை செய்யறாரு. அதுக்கு அடுத்ததை என்ன பண்றாருன்னா அழித்தல் தொழிலை செய்யறாரு. இந்த அழித்தல்னா நம்ம தவறா புரிஞ்சுக்க கூடாது. இந்த ஆன்மா இந்த உடம்புல இருக்கு, அதுக்கு தேவையான, இப்ப ஒரு மனித தேகம் எடுத்து ஆன்மான்னு கூட வச்சுக்கலாமே, நம்ம அதுக்கு தேவையான ஒரு அனுபவம் கிடைச்சிருச்சு. இப்போ 100 வருஷத்துக்குள்ள அந்த ஆன்மாக்கு அந்த அனுபவம் கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்றாரு, அடுத்த உயர்ந்த நிலை இதுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த உடம்புல இருந்து அந்த ஆன்மாவை எடுத்து அடுத்த தேகத்துக்கு என்ன பண்றாரு, வரவழைக்கிறார். இது அழித்தல். இந்த 3 வரையும் தான் நம்மளுக்கு தெரியும். படைத்தல், காத்தல், அழித்தல் முத்தொழில் தான் தெரியும். ஆனா இதை கடந்து 2 தொழிலை செய்யறார், பெரும்பாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. இதுதான் ரொம்ப முக்கியம், இதுவும் ரொம்ப முக்கியம். 4வது துரிசு நீக்குவித்தல். அந்த துரிசு நீக்குவித்தல்னா என்னன்னா, இப்போ நம்ம விவசாயத்துலலாம் பார்த்துருப்போம், அந்த அரிசி மேல உமி இருக்கும் இல்லையா, அந்த உமி என்ன பண்ணுவாங்க, துரிசு நீக்குவாங்க இல்லையா. அந்த துரிசோட சாப்பிட முடியுமா, சாப்பிட முடியாது, அது தகுந்த இருக்காது. அப்போ என்ன பண்றாரு இறைவன், ஆன்மால இருக்கிற குற்றமாகிய ஆணவன்ற நமக்குள்ள இயல்பாவே ஆணவம்னு ஒன்று இருக்கு. அந்த ஆணவத்தை நீக்கிறதுக்காக இந்த துரிசு நீக்குவித்தல்ன்ற ஒரு தொழிலை செய்யறார். அப்படி அந்த துரிசு நீக்குவித்தலை செய்யும் போதுதான் இந்த ஆன்மாவுக்கு என்ன நடக்கும்னா, வாழ்க்கையில ஒரு சலிப்பு வரும், பயங்கரமான துன்பம் வந்து ஒரு சலிப்பு வரும். என்னடா இந்த வாழ்க்கை வெறும் துன்பமா இருக்கே, வலி, வேதனைகள், ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம் சொல்லி இந்த வாழ்க்கை இப்படியே கஷ்டமா இருக்கே, என்ன இந்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா என்ன பண்ணுன்னா அந்த உண்மையை தேடும். எது உண்மை, ஏன் நான் கஷ்டப்படுறேன், வாழ்க்கைன்னா ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு, நான் சின்ன வயசுலேருந்து யாருக்கும் எந்த பாவமே பண்ணதில்லையே அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா என்ன பண்ணுன்னா தேடும், அழுது ஏங்கும் இறைவனை நினைச்சு. அப்படி ஏங்கும் போது என்ன பண்றாருன்னா, அப்போ இறைவன் அருளல்ன்ற தொழிலை செய்யறாரு. அப்போதான் இறைவன் என்ன பண்றாரு, அருளல். அந்த அருளல் எப்போனா, அந்த அருளல் வரும்போது தான் ஒரு ஆன்மாக்கு குருன்றவரே வருவாங்க. அது வரையும் குருன்றவர் வரமாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்திருப்பாங்க, சாப்பிடுவாங்க, வேலைக்கு போவாங்க, இந்த மாதிரியே ஒரு சுழற்சி முறை வாழ்க்கையிலேயே இருந்துட்டு இருப்பாங்க. நான் யாரு, எதுக்காக பிறந்திருக்கேன், என்னோட வாழ்க்கையோட லட்சியம் என்னன்றதே தெரிஞ்சுக்காது. இறைவனோட அருள் கிடைக்கும் போது தான் குருமார்கள் வந்து தன்னோட வாழ்க்கையோட லட்சியம் என்னன்றதை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அதோட பயணத்தை நோக்கி அவங்க பயணப்படுவாங்க. அப்போ அந்த அருளல் தொழிலை செஞ்சு இறைவன் என்ன பண்ணுவாரு, அந்த பக்குவத்தை வர வச்சு தனக்குள்ள ஆட்படுத்தி அந்த பேரின்பத்தை கொடுப்பாரு. சரிங்க, இதை தெரிஞ்சு நாங்க என்ன பண்றதுன்னா ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த ஒரு விஷயத்தை, இந்த 5 தொழில் இருக்கு இல்லையா, படைத்தல், காத்தல், அழித்தல், துரிசு நீக்குவித்தல், அருளல். ஒரே ஒரு விஷயம் நம்ம உங்ககிட்ட கேட்கிறேன், உண்மையாவே இதை இறைவன் செய்யணும்னு அவசியம் இருக்கா? இறைவனுக்கு எதனா துன்பம் இருக்கா, பிறப்பு இறப்பு இருக்கா, வலி வேதனைகள் இருக்கா, வேற எதனா அவஸ்தை இருக்கா? எந்த அவஸ்தையுமே இல்லை. உண்மையாவே அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவர் மட்டும் என்ன பண்ணிருக்கலாம், அந்த பேரானந்தத்திலே இருந்திருக்கலாமே. அப்போ ஏன் இறைவன் இறங்கி வந்து நம்மளுக்காக இதை பண்றாருன்னா, அதனாலதான் வள்ளல் பெருமான் இறைவன் என்ன சொல்றாரு, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதின்னு சொல்றாரு. ஏன், அவருக்கு நம்மளால எந்த ஒரு காரியமும் ஆகாது, தேவையில்லை. ஆனா நம்ம எல்லாம் துன்பத்துல இருக்கோம், இந்த துன்பத்தை நீக்கி அவங்க உண்மையான இன்பத்தை அனுபவிக்கணும்ன்ற அந்த ஒரே ஒரு தனிப்பெருங்கருணையினாலதான் இந்த 5 தொழிலை செஞ்சிட்டு இருக்காரு. இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க, இப்படி தொடர்ந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இறைவன் திருநடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு. திருக்கூத்து, திருத்தாண்டவம்னு சொல்லுவாங்க. இதை பார்த்த வள்ளல் பெருமான் கேட்கிறாரு, இறைவன் கிட்ட கேட்கிறாரு, இறைவா நாங்கள்லாம் புனிதம் அடையும் பொருட்டுக்காக, நாங்கள்லாம் துன்பத்தை நீக்கி இன்பம் அடையும் பொருட்டு நீ தொடர்ந்து
என்ன பண்ணிட்டு இருக்க? திருநடனம் ஆடிக்கிட்டு இருக்கியே, இறைவா உன்னோட திருவடி நோகாதா கேட்கிறாரு பாருங்க. எவ்வளவு அருமையா கேட்கிறாரு பாருங்க. நன்னிய மெய் அன்பர் நயக்க மன்றில் ஆடுகின்றாய், புண்ணியனே உன்றனது பொன் அடிதான் நோகாதா. பல கோடி யுகங்களா எங்களுக்காக ஆன்மாக்களாகிய நாங்க சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக நீ தொடர்ந்து திருநடனம் ஆடிக்கிட்டு இருக்கியே, உன்னோட பொன்னடி நோகாதா, வலிக்காதாப்பா இறைவா அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட என்ன பண்றாரு? வள்ளல் பெருமான் கேட்கிறாரு. எவ்வளவு உரிமை எடுத்துக்கிறார் பாருங்க. இறைவனுக்கு உண்மையை கால் வலிக்குமா? ஆனா அவரோட அன்பை எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. இப்பா இந்த நம்ம எனக்காக நீ ஆடிட்டு இருக்கிய இறைவா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு உரிமை எடுத்து என்ன பண்றாரு? இறைவன் கிட்ட கேட்கிறாரு. மாணிக்க வாசகர் பயப்படுறாரு. எதுக்கு பயப்படுறாருன்னா சொல்றாரு பாருங்க, புற்றில் வாழ் அரவம் மஞ்சேன். பாம்பை பார்த்தா படையே நடுங்குன்னு சொல்லுவாங்க. அந்த பாம்பு, விஷம் நிறைந்த பாம்பை பார்த்தும் நான் பயப்பட மாட்டேன். என்ன சொல்றாரு? விஷம் நிறைந்த பாம்பை எனக்கு முன்னாடி வந்து என்னை கொத்த வருதுன்னா கூட அதுக்கு நான் பயப்பட மாட்டேன். புற்றில் வாழ் அரவம் மஞ்சேன், பொய்யர்த்தம் மெய்யும் மஞ்சேன். உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச்சுக்கு வச்சிட்டு இருக்க, அந்த மாதிரி வஞ்சன் நெஞ்சுகளோட பேச்சை கேட்டும் நான் பயப்பட மாட்டேன். ஆனா எதுக்காக பயப்படுவோம்னா, சிவபெருமானாகிய இறைவன் ஐந்தொழில செய்யறாரு, நம்ம இன்பம் அடையணுன்றதுக்காக தான் இதை செய்யறான்றதை தெரிஞ்சுக்காம, அவரு மேல அன்பு செலுத்தாம, உள்ளம் உருகி கண்களில் நீர் பெருகாம வேற ஒரு தெய்வம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள நினைச்சு நான் பயப்படுறேன், அவங்கள பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்றார். புற்றில் வாழ் அரவம் மஞ்சேன், பொய்யர்த்தம் மெய்யும் மஞ்சேன், கற்றைவார் சடையம் மன்னல் கண்ணூதல் பாதம் நன்னி மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டேன நினைத்தம் பெம்மார்க்கு அற்றில்லாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே அப்படின்றார். அப்போ அப்படிப்பட்ட இறைவன் எவ்வளவு கருணை செஞ்சிட்டு பாருங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை. நம்மளால இறைவனுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம். நம்ம சொல்றோம் இல்லையா, நம்மளால இறைவனுக்கு என்ன பண்ணிட முடியும்? எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட இறைவனை அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் மேல அன்புன்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட இறைவன், தனிப்பெரும் கருணையான இறைவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா அவர் மேல அன்பு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இறைவனை போற்றி, இறைவாணி எனக்கு இவ்வளவு கருணை செஞ்சுக்கிட்டு இருக்கே, இது தெரியாம நான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கனே அப்படின்னு சொல்லி அவர் மேல நம்ம என்ன பண்ணணும்? அன்பு பெருக்கிக்கணும் அப்படின்றாங்க. இப்போ சரி, ஏன் இறைவன் மேல அன்பு செலுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ சரிங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இறைவன் நம்மளுக்காக தான் இதை பண்ணுறாரு, ஐந்தொழில்கள் செய்கிறாரு, நம்மளை பக்குவம் வர வச்சு பேரின்பத்தை அடையணுன்றதுக்காக தான் செய்கிறாருன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ எப்படி இறைவன் மேலே அன்பு செலுத்தணும்னு எங்களுக்கு தெரியலைங்கய்யா. அடுத்த கேள்வி வரும் இல்லையா, எப்படி அன்பு செலுத்துறது? இறைவன் மேலே எப்படி அன்பு செலுத்துறதுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி ஏன் இறைவன் மேலே ஆசை வரல? இந்த ஒரு கேள்வி வரும் இல்லையா, இறைவன் மேலே ஏன் ஆசை வரல? வள்ளல் பெருமான் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. ஒரு பதார்த்தத்தின் ருசி அறியாது அதன் மேல் இச்சை போகாது. பாருங்க, இப்போ நான் உங்க முன்னாடி கையில நெய் போட்டு முந்திரி திராட்சை கலந்து நாட்டு சக்கரை போட்டு அற்புதமான ஒரு லட்டு வச்சிருக்கேன். இப்போ சொல்லும் போது எல்லாருக்கும் வாயில எச்சு ஊறுது பாருங்க. சொன்னதுக்கு வைக்கிறேன், வச்ச உடனே நம்மளுக்கு என்ன தோணுது? அது எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியுது. எவ்வளவு சுவையா இருக்கு, இதுல இனிப்பா இருக்கும், முந்திரி திராட்சைலாம் போட்டா இப்படி இருக்கும், நெய் போட்டா அப்படி இருக்கும்ன்றது அந்த அனுபவம் என்ன இருக்கு? அந்த அனுபவம் இருக்கு. இன்னொரு கையில பாகற்காய் வைக்கிறேன், இதை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? இது கசப்பா இருக்கும், இது அப்படியே சாப்பிட முடியாது, இது தேவையான மசாலா போட்டு இந்த பக்குவத்துல வந்தாதான் இதை சாப்பிட முடியும்னு சொல்றோம். எப்படி சொல்றோம்? அதை அனுபவிச்சதுனால, அதோட ருசி நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நம்ம சொல்றோம். அப்போ இறைவன்ற பதார்த்தத்தை நம்ம ருசிக்காதனால தான் இறைவன் மேல நமக்கு ஆசை வரல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். வள்ளல் பெருமான் அதை தான் சொல்றாரு, ஒரு பதார்த்தத்தின் ருசி அறியாது அதன் மேல் இச்சை போகாது அப்படின்றாரு.
எவ்வளோ இப்போ நம்மளுக்கு அப்படி சொல்லிட்டு இறைவன் எப்பேற்பட்ட சுவையாகவும் பேரின்பமாகவும் இருக்கிறான்றத ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு பாருங்க திருவருட்பால. அப்படியே ஒரு ஒரு நம்ம கேட்கும் போதே நம்மளுக்கு அப்படியே நாக்கில் எச்சி ஊறும். அப்படி தேன் மாதிரி திருவருட்பால பாடியிருக்காரு. தனித்தனி முக்கணி பிழிந்து வடித்து ஒன்றாக கூட்டி. நல்லா கேட்டுக்கோங்க, இது வந்து ஒரு டிஷ்ஷு மாதிரியே சொல்கிறார். ஏன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் சாப்பிட்றது மூலியமாகவே நம்மளுக்கு ஈஸியாக ரொம்ப எளிமையாக புரிய வச்சிடுறாரு. தனித்தனி முக்கணி பிழிந்து வடித்து ஒன்றாக கூட்டி. என்னது முக்கணினா என்னதுங்கய்யா சொல்லுங்க பாப்போம். மா பலா வாழை அதை என்ன பண்றாங்கன்னா தனித்தனியா அந்த சாரை மட்டும் புழிஞ்சி மூணுத்தையும் ஒன்னா கூட்டி அதுக்கு மேல என்ன பண்றாங்க, சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே. இப்ப நம்ம சாப்பிட்ற வெள்ளை சர்க்கரை கிடையாது, நாட்டு சர்க்கரை கரும்பு சர்க்கரையை கலந்து அதுக்கு மேல கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே தனித்த நறு தேன் பெய்து. இப்போ இருக்கிற அந்த கலப்படமான என்னது இல்லை, தேன் கிடையாது, உண்மையான தரமான 100% ஒரிஜினலான தேனை கலந்து தனித்த நறு தேன் பெய்து. என்ன சொல்றாரு, தனித்த நறு தேன் பெய்து பசும்பாலும் தேங்கின் தனிப்பாலும். பசும்பால் அதுவும் கறந்த பால், பசும்பாலும் தேங்கின் தனிப்பாலும் சேர்த்து அதுக்கு மேல என்ன பண்றாரு, ஒரு தீம் பருப்பிடையும் விரவி. அதுக்கு மேல என்ன பண்றாரு, பருப்பை போட்டு என்ன சொல்றாரு, பருப்பு போட்டு இனித்த நறு நெய் அளந்தே. அது கூட நிறுத்தல, இதுவே நம்மளுக்கு இனிப்பா இருக்கும், அது மட்டும் நிறுத்தல. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இனித்த நெரு நெய் அளந்தே இளஞ்சூட்டின் இறக்கி எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் தெள்ளமுதே. இப்போ இதோட மட்டும் நிறுத்தி இருந்தாருன்னா இறைவன் இப்படிதான் இருக்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சிருந்திருப்போம். ஓ, இறைவன் இந்த சுவையில இருக்கிறாரு, இந்த இன்பத்துல இருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சிருப்போம். ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் தெள்ளமுதே. அப்ப என்ன பண்றாரு, இதை தாண்டின பேரின்பத்துல சுவையா இருக்கிறாரு. ஏன்னா நமக்கு இந்த மாதிரி சொன்னாதான் புரியுன்றதுக்காக என்ன பண்றாரு, வள்ளல் பெருமான் ரொம்ப அற்புதமா சொல்றாரு. ஆனா அதை கடந்து இறைவன் இருக்கிறார், அந்த மாதிரியான பேரின்பத்துல இறைவன் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த இறைவன் மீது உண்மையான அன்பு அப்படின்னா எப்படி வரும்? அப்ப நம்ம என்ன செய்யணும்? உண்மையான அன்பு வரணும். இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு தான் அருளாளர்களோட அருள் நூல்களை நம்ம படிக்கணும். என்ன பண்ணணும், அருளாளர்களோட அருள் நூல்களை படிக்கணும். திருவாசகம், திருவருட்பா, திருமந்திரம், திருக்குறள் சொல்லி இந்த மாதிரியான அருள் நூல்களை படிக்கணும். அதை நம்ம படிச்சோம்னாலே கண்ணில் தண்ணீர் ஊத்தும். நாயிர் கடையா கிடந்த அடியேற்கு தாயிர் சிறந்த தயாவான தத்துவனே, நாயினும் கடையேன் ஈயினும் இழிந்தேன் ஆயினும் அருளி அருப்பெருஞ்சோதி, இன்னும் எத்தனை நாள் செல்லுமோ இடர்கடல் விடுத்தேற அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இறைவனை போற்றி வணங்கி பாடுறாங்க. அப்போ அந்த மாதிரியான அருள் நூலை நான் எடுத்து நம்ம படிக்கும் போதே கல்லாத அந்த கல் நெஞ்சுமோ என்ன ஆகும்னா கரைஞ்சி கண்ணீர் வழிந்து ஓடுன்றான். அப்போ அதுல திருவருட்பால வள்ளல் பெருமான் ஒரு பாடல் பாடுறாரு பாருங்க. தேன் என இனிக்கும் திருவருட்கடலே தெள்ளிய அமுதமே சிவமே, ஊனென நின்ற உணர்விலேன் எனினும் உன் திரு கோயில் வந்தடைந்தாள் ஏனென கேளாது இருந்தனை ஐயா. ஊனென நின்றேன், ஒரு பக்தி உணர்வும் இல்லை, உன் கோயில வந்து உன்னை நம்பி வந்துட்டேன் இல்லையா, உன்னை நம்பி வந்துட்டேன். குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, ஆமா நான் குற்றம் பண்ணுவேன் தான், அதுக்காக என்ன நீ ஒதுக்கி வச்சிடலாமா ஐயா? உன்னை சார்ந்து தானே நான் இருக்கேன், நீயே சரணாகதின்னு இருக்கனே, நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே. அப்போ என்ன நீ ஒதுக்கி வைக்காம என்னோட குற்றத்தை நீ என்ன பண்ணணும், குணமா கொண்டு அதை தீர்க்கறதுக்கான வழியை தான் நீ எனக்கு சொல்லி என்னை திருத்துன்றதான் நான் எதிர்பார்க்கிறேன். நீ என்னை ஒதுக்கி வச்சுட்டா நான் எங்கேயா போவேன் அப்படின்னு கேட்கிறார். அதுலயும் குறிப்பா ஒரு வார்த்தையை போடுறாரு பாருங்க, ஊன் என நின்ற உணர்விலேன். இந்த வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. ஊன் என நின்ற உணர்விலேன் என்ன அர்த்தம்? அதுக்கு
ஒரு பக்தி இல்லாம, மனம் உருக்கம் இல்லாம, அன்பு இல்லாம, கண்களில் நீல் இல்லாம எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க, எல்லாரும் கிரிவலம் வர்றாங்க, நானும் சாமி கும்பிடுறேன், நானும் கிரிவலம் வரேன்னு இல்லாம. ஏன்னா வள்ளல் பெருமான் பயப்படுறாரு. எதுக்கு பயப்படுறாருன்னா, கருத்து வேறாகி கோயிலில் புகுந்து உன் காட்சியை கண்ட போதெல்லாம் வருத்தமே அடைந்தேன், திரும்பி வந்து பயத்தோடும் திரும்பி வந்து நொந்து இளைத்தனன் என் தாய். என்ன சொல்றாரு? கருத்து வேறாகி கோயிலில் புகுந்து நின் காட்சியை கண்ட போதெல்லாம் பயந்தேன், பயத்தோடும் திரும்பி வந்து நொந்து இளைத்தனன் என் தாய். நின்னை துதித்த பொழுதெல்லாம் நெகிழ்ச்சி இல்லாமையால் துதித்தனன் நடுங்கினேன். நின்னை துதித்த பொழுதெல்லாம் நெகிழ்ச்சி இல்லாமையால் நடுங்கினேன் இறைவா. அந்த நிகழ்ச்சி வரணும், அந்த பக்தி, அந்த இறைவனை பார்க்கும்போது அந்த பக்தி, அவனோட நாமத்தை கேட்கும்போது அந்த பக்தி வரணும் அப்படின்றார். அந்த நிகழ்ச்சி அப்படின்னா என்ன? நிகழ்ச்சி வரணும் அப்படின்னா அதுக்கு மாணிக்க வாசகர் சொல்றாரு பாருங்க. திருவாசகத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கணும்னா, ஒரு இறைவன் முன்னாடி, ஒரு திருமூர்த்தி முன்னாடி, கோயில் முன்னாடி போய் கோயிலுக்குள்ள போயிட்டு இறைவனை பார்க்கும்போது அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கணும்னா, மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி செய்ய போற்றி என்னும் இறைவா. அந்த மாதிரி போற்றி வணங்கணும்னு சொல்றார் பாருங்க. அந்த அடியார், இப்போ அந்த அடியாரா எப்படி இருக்கணும்னா அவர் சொல்றார் பாருங்க மாணிக்க வாசகர். இறைவனோட திருநாமத்தை கேட்கும் போதும், இறைவனோட திருமூர்த்தியை பார்க்கும் போதும் எப்படி மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து என்ன ஆகுமா, உடல்லாம் அப்படியே என்ன ஆகும்னா புல்ல அரித்து கை மேல தலையை வைத்து என்ன பண்ணுவாங்க, கண்கள்ல நீர் பெருகி பொய்தான் தவிர்ந்து உண்மையான அன்பினால உன்னை நான் வணங்கணும் பா இறைவா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு மாணிக்க வாசகர் கேட்கிறார். ஆனா அந்த மாதிரி எனக்கு அழுக வரமாட்டேங்குதே. மறுபடியும் சொல்றாரு, ஐயோ இறைவா, இந்த மாதிரி எனக்கு அழுக வரமாட்டேங்குதே, உன் மேல அன்பு வரமாட்டேங்குதே, நான் என்ன பண்றேன்னு தெரியல. ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், நான் நடிப்பேன்பா, உன் அடியார் போல என்ன பண்ணுவேன், நடிக்க தெரியும். சிவவேஷம் போட்டுக்கிற மாதிரி நடிப்பேன், உன் நாமத்தை சொல்ற மாதிரி நான் நடிப்பேன். அந்த பொய்யான நடிப்பை நீ மெய்யா மாத்தி கொடு ஐயா. நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவாய் மிக பெரிதும் விளைகின்றேன் ஊடகத்தே நின்று உருக தந்திருளும் இம்முடையானே. அந்த ஒரு வார்த்தையை கவனிச்சுக்கலாம். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே. ஏன் ஓரன்னு சொல்லியிருக்கலாமே, ஓரன்னு சொல்லி ஓரம் இல்ல முன்னாடி பின்னாடின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் நடுவுல சொன்னாரு? ஓரமா இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அடியார் கூட்டத்து நடுவுல இல்லாம ஓரமா இருந்திருந்தோம்னா என்ன ஆகும் தெரியுமா? உலகியல் மயக்கத்துல மாட்டிக்கிட்டு பறக்கு பார்த்துட்டு அடியார் கூட்டத்துல இருந்து விலகி இறைவனை மறந்துடுவோம். அதனால என்ன பண்றாரு மாணிக்க வாசகர், நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவேன். அப்போ எனக்கு அந்த பக்தி அன்புலாம் வராது இறைவா, நீதான் என்ன பண்ணணும், எனக்கு அந்த பக்தி வர வைக்கணும், அன்பு வர வைக்கணும். யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. அந்த அன்பு எனக்கு வரமாட்டேங்குதே, என்னோட வல்வினை என்ன பண்ணுது விடமாட்டேங்குதே இறைவா. இவ்வளோ கருணையை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கியே, இது தெரிஞ்சுமே என் கண்ணுல இருந்து தண்ணீர் வரலையே, அவ்வளோ கல்லஞ்சா இருக்கு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறார். அப்படி அழுது என்ன பண்றாங்க, இறைவன் மேல அன்பு செலுத்துறாங்க. அப்போ ஏன் அதை கேட்கிறாங்கன்னா, இறைவன் மேல அன்பு வந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பிறவின்ற இந்த துயர்கடல்ல இருந்து மேலே ஏற முடியும். அதனால என்ன பண்றாரு மாணிக்க வாசகர், இறைவா உன்னோட அருள் வேணும், உன்னோட அருள் இருந்தாதான் உன் மேல எனக்கு அன்பு வரும், அதனால உனக்கு உன்னோட அருள் வேண்டும் வேண்டும் சொல்லி வேண்டும் கேட்கிறாரு இறைவன் கிட்ட. இப்படி வேண்டும் வேண்டும்னு கேட்டுட்டு இருந்த மாணிக்க வாசகர் ஒரு இடத்துல என்ன பண்றாரு, வேண்டான்னு சொல்றாரு. நம்மளுக்கே ஒரு செகண்ட் என்னடா இவரு வேண்டான்னு சொல்றாரு, வேணும் இறைவா அருள் வேணும் அன்பு வேணும் அப்படின்னு கேட்டு இருந்தவரு திடீர்னு என்ன பண்றாரா, வேண்டான்றாரு. சரி என்னதான் வேணான்னு சொல்றான்னு பார்த்தா,
சொல்றார் பாருங்க, வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் விண்ணும் மண்ணும், வேண்டேன் பிறப்பு இறப்பு. அடுத்ததான் ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க, சிவம் வேண்டார் தம்மை வேண்டேன். ஏன் சொல்றாரு? வேண்டேன் புகழ், நிலையில்லாத மயக்கத்தை தரக்கூடிய இந்த புகழ் எனக்கு வேண்டாம். நிலையற்ற செல்வன்றது வேண்டாம். இந்த உலகத்துல இருக்க போகம் எனக்கு வேண்டாம். ஏன் தேவர்கள் இன்பத்துல இருக்கிற அந்த விண்ணுலகமும் எனக்கு, அந்த இன்பமும் எனக்கு வேண்டாம். பிறப்பு இறப்புன்ற அந்த துன்பம் எனக்கு வேண்டாம். அடுத்ததா அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, சிவம் வேண்டாம். இறைவா ஒன்ன வேண்டான்னு சொல்றவங்க எனக்கு வேண்டாம் இறைவா, அப்படிப்பட்ட உறவு எனக்கு வேண்டாம் இறைவா அப்படின்னு கேட்கிறார். சிவம் வேண்டார் தம்மை வேண்டேன், தீண்ட நான் அவங்கள தொட மாட்டேன், அவங்கள நான் தொட மாட்டேன், அவங்கள தொட்ட எனக்கு தீட்டு அப்படின்றார். அப்போ இப்போ பாருங்களேன், வேண்டாம் வேண்டான்னு சொன்னார்ல மாணிக்க வாசகர், ஆனா வள்ளல் பெருமான் வேணும்ன்றாரு. ஏன் ஒண்ணுமே புரியல, என்ன வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாரு, திடீர்னு வேணும்னு சொல்றாரு வள்ளல் பெருமான்னா. எப்படி கேட்கிறாரு பாருங்க, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். எப்படி கேட்கிறார் பாருங்க, வேண்டும் வேண்டும்னு கேட்கிறார். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்களேன், மாணிக்க வாசகரா இருந்தாலும் சரி, மாணிக்க வாசக பெருந்தகையா இருந்தாலும் சரி, வள்ளல் பெருமானாலும் சரி, ஒரு விஷயத்த பொதுவா கேட்கிறாங்க. என்ன தெரியுங்களா? அருள் வேணும். மாணிக்க வாசகர் என்ன கேட்டாரு? உன் அருள் இருந்தாதான் உன் மேல அன்பு வரும்னு கேட்கிறாரு. வள்ளல் பெருமான் உன்னோட கருணை நிதி, உன்னோட அருள் வேணும்னு கேட்கிறாரு. இப்ப நம்மளும் எதுக்காக வந்திருக்கோம் கோயிலுக்கு? இறைவனோட அருள் வேணும் தான் வந்திருக்கோம் இல்லையா? சரி, இறைவனோட அருள் வேணும் தான். ஆனா முதல்ல அருள்னா என்ன? இறைவனோட அருள் கிடைச்சதுன்னா ஐந்தொழிலே செய்ய முடியும், என்னென்னமோ சொல்றாங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா அருள்னா என்ன முதல்ல? அதுக்கு வள்ளல் பெருமான் ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் சொல்றாரு பாருங்க. அருள் என்பது கடவுள் தயவு, ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு. சிறு வெளிச்சத்தை கொண்டு பெரு வெளிச்சத்தை பெறுவது போல ஜீவ தயவை கொண்டு கடவுள் தயவை பெற கூடும், அல்லது வேற எந்த வழியாலும் பெறக்கூடாது அப்படின்றார். என்ன சொல்றாரு? ஜீவ தயவை கொண்டு கடவுள் தயவை பெறணும். அப்ப கடவுள் அருள்ன்றது என்னது? எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார்ன்ற அந்த ஞானம் தான், அந்த அறிவு தான் இறைவன் மேல அன்பு வர வைக்கும். எப்போ நம்ம எல்லா உயிர்களையும் அன்பு செலுத்துறோமோ, எப்போ எல்லா உயிர்களையும் நம்ம நேசிக்கிறோமோ, அப்போதான் என்ன ஆகும்? இறைவனோட பரிபூரண அருள் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், இல்லைன்னா இறைவனோட அருள் கிடைக்காதா? இப்போ ஜீவகாருண்யம் எந்த உயிரையும் கொல்லாம இருந்தாதான் இறைவனோட அருள் கிடைக்குமா? அதுக்கு யார் பதில் சொல்றா பாருங்க. திருவள்ளுவர் பதில் சொல்றார், ரொம்ப அற்புதமா சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிதின் ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள். ரெண்டே வரியில முடிச்சிட்டாரு. தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிதின் ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள். எப்பா, உன்னோட உடம்புல இருக்க தசையை வளர்க்கணுன்றதுக்காக இன்னொரு உயிரை பதைக்க துடி துடிக்க கொண்டு அதோட தசை எடுத்து சாப்பிட்டு உன்னோட தசை எடுத்து வளர்த்துக்கிட்டு கோயில் குளத்துல போய் குளிச்சுட்டு இறைவா எனக்கு அருளை கொடு, இறைவா என் உயிரை காப்பாத்துன்னு சொன்னா இறைவன் எப்படி அருள் கொடுப்பாருன்னு திருவள்ளுவர் கேட்கிறார். திருவள்ளுவர் சாதாரண ஆளுன்னா நம்ம நினைச்சுக்க கூடாது. ஏன் கேளுங்க, உலகத்திலேயே ஒரே ஒரு நபரை மட்டும்தான் இந்த உலகமே ஏத்துக்கிச்சு, ஒரே ஒரு நூலை மட்டும்தான் இந்த உலகம் ஏத்துக்கிச்சு. வெள்ளைக்காரன் வந்து சாதாரணமா திருக்குறளை ஏத்துக்க மாட்டாங்க, எந்த ஒரு நூலுமே ஏத்துக்க மாட்டாங்க. அறிவிலையும் தொழில்நுட்பத்திலையும் சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏத்துக்கிட்டது ஒரே ஒரு நூல் என்ன தெரியுமா? உலக பொதுமறையான திருக்குறள் தான். அப்படிப்பட்ட திருக்குறள்ல இருந்து திருவள்ளுவர் ஒரு வாசகம் சொல்றான்னா அதுக்கான மதிப்பு என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன விஷயம்னா,
நம்ம அறியாமல் இருக்கிறதுனால நம்ம சகோதரர்கள் தான் ஆடாவோ மாடாவோ மற்ற உயிரினங்களாவோ இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சிக்காம பிற உயிர்களுக்கு நமக்கு துன்பம் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லா உயிரையும் நேசிக்கணுன்றது தான் வள்ளல் பெருமானாக இருந்தாலும் சரி, மாணிக்க வாசகராலும் சரி, மற்ற எல்லா அருளாளர்களும் அதை தான் சொல்றாங்க. மண்ணுயிரை கொன்று வதைத்துன்று உழலாமல் தன்னுயிர் போலெண்ணி தவம் முடிப்பது எக்காலம். ஏன் தவம்ன்றது எப்போ முடியும்னா, எல்லா உயிரையும் தான் உயிர் போல பார்த்து எப்போ நம்ம அந்த ஞானம் வருதோ அப்போதான் இந்த பிறப்பு இறப்புன்ற இந்த கடல்ல இருந்து நம்ம நீந்த முடியும். அதுக்கு இறைவனோட அருள் வேணும் அப்படின்றார். அதுக்கு என்ன வேணுமா? ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் உண்டானால் அன்பு உண்டாகும், அன்பு உண்டானால் அருள் உண்டாகும், அருள் உண்டானால் சிவ அனுபவம் உண்டாகும். இப்போ உண்மையாவே இறைவன் அருளை தாண்டி அருளை மட்டும்தான் தரத்துக்கு தயாரா இருக்காரா? உண்மையாவே இறைவன் அருளை தாண்டி தன்னையுமே தரத்துக்கு தயாரா இருக்காரு, முழுசா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கார். அருட்பெருஞ்சோதி அகவல்ல வள்ளல் பெருமான் சொல்றார், தன்னையே எனக்கு தந்து அருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி தந்தையே, என் தனி அன்பே அப்படின்னு பாடுறார். அவர் என்ன பண்றார்? இறைவன் தன்னையே முழுசா தர்றதுக்கு தயாரா இருக்கிறார். ஆனா நம்ம தான் என்ன பண்றோம்? இறைவனை தவிர்த்துட்டு இந்த உலக போக பொருட்கள்ல ஆசையை வச்சுக்கிட்டு துன்பப்பட்டு இருக்கிறோம். இப்ப பாருங்க, பகவான் ரமணர் இருக்கார் இல்லையா, அவர் இருந்த காலத்துல ஒரு ஆங்கிலேயர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் ரமணர்கிட்ட, பகவான் ரமணர்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாருன்னா, கிரிவலம் போனா சிவபெருமான் எனக்கு எல்லாம் தருவாரா அப்படின்னு கொஞ்சம் என்ன பண்றாரு, எகத்தாளமா கேட்கிறார். கிரிவலம் போனா சிவபெருமான் எல்லாம் தருன்னு சொல்றாரு, எல்லாம் தருவாரா? பகவான் ரமணர் என்ன பண்றாரு, அதை அமைதியாக பார்த்துட்டு, கண்டிப்பா கிரிவலம் போனால் சிவபெருமான் நம்ம நினைச்சதை நடத்தி வைப்பாரு அப்படின்றாரு. நீ வேணும்னா உன் மனசுல நினைச்சுக்கோப்பா, நம்ம இப்போ கிரிவலம் போகலாம் அப்படின்னு என்ன பண்றாரு, அவங்களோட பக்தர்களையும் கூட்டிக்கிட்டு அந்த வெள்ளைக்காரனையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கிரிவலம் போகிறாங்க. போகும்போது அவங்களோட பகவான் ரமணரோட ஒரு பக்தை இருக்காங்க. அந்த பக்தியை பார்த்த உடனே பகவான் ரமணரே வாங்க வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, பகவான் ரமணர் சொல்கிறாங்க, எனக்கு மட்டும் சாப்பாடு வேண்டாம், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், சாப்பிட்றேன் அப்படின்றான். சரிங்க நான் எல்லாருக்கும் தரேன், எல்லாருக்கும் ஒரு காஃபியும் 2 இட்லியும் தரேன், நீங்களும் சாப்பிடுங்க ஐயா, எனக்கு அதுதான் பெரிய சந்தோஷம் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ஒரு காஃபியும் 2 இட்லியும் கொடுக்குறாங்க. நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு கிரிவலம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ரமணாசிரமத்துக்கு ஓய்வு எடுக்கிறாங்க. இந்த வெள்ளைக்காரன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, அப்போதான் முடிச்சுட்டு அவர் பின்னாடியே அப்படியே பகவான் ரமணர் காலில் விழுந்து அழுகுறாராம். அவர் என்ன பண்ணுறாரு, மேலே எழுப்பி விட்டு, ஏன்பா அழுவுற, நான் சிவபெருமானை என்னமோ நினச்சிட்டேன், ஆனால் உண்மையாக கிரிவலம் முடிக்கிறதுக்குள்ளவே நான் நினச்சதை நடத்தி கொடுத்துட்டாரு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறார். சரியா, பகவான் ரமணர் கேட்குறாரு, அப்படி என்னப்பா நீ அதுக்குள்ளே கேட்டதை தந்துட்டாரா? அவருக்கே ஒரு ஆச்சரியம். சரி, அப்படி என்ன நீ நினச்சி அதுக்குள்ளே கொடுத்துட்டாரு? ஒரு காஃபியும் 2 இட்லியும் கேட்டேன். என்னது, ஒரு காஃபியும் 2 இட்லியும் கேட்டேன். இறைவன் என்ன பண்ணிட்டாரு, சிவபெருமான் எனக்கு உடனே கொடுத்துட்டாரு. கேட்கும்போதே ஒரு நகைச்சுவையே வருதுல்ல. இறைவன் எவ்வளோ பெரிய பரம்பொருள், அவர் ஏதோ எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் தர்றதுக்கு தயாராக இருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு காஃபியும் 2 இட்லி கொடுத்தீங்கன்னா போதும் இறைவன்கிட்ட வேண்டுறது. நம்மளுக்கு எவ்வளோ நகைச்சுவையே இருக்கு. ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா, நம்மளும் இந்த மாதிரி தான் இறைவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். சர்வ வல்லமை படைத்த இறைவன் தன்னையே தர்றதுக்கு தயாரா இருக்கிறாரு. அருளை தாண்டி தன்னையே தந்து அந்த பேரின்பத்தை தர்றதுக்கு தயாரா இருக்காரு. நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோம், எனக்கு இந்த பொருளை கொடு, எனக்கு அந்த இதை சரி பண்ணி கொடு, இதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்றது என்ன தெரியுங்களா,
படைச்ச பொருளை கேட்கறத விட படைச்சவனே கேட்கறது தான் புத்திசாலித்தனம். இப்போ நம்மளுக்கு பொருள் வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் அருள் வந்துருச்சுன்னா பொருள் வருமா வராதா? அப்போ அருள் எதன் மூலியமா வரும்? எல்லா உயிர்களையும் நேசிக்கும் போது அப்போ இறைவனோட அருள் வரும். இறைவனே இறங்கி வந்துடுவாருன்னா அருள் வராதா? அப்போ இறைவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா? நம்ம கிட்ட வேற எதுவுமே எதிர்பார்க்கல. ரெண்டு விஷயம் தான் எதிர்பார்க்கிறார். ஒன்று, இந்த உயிர்கள் மேல இரக்கம் காட்டணும். ரெண்டாவது, தான் யாரு எதுக்காக வந்திருக்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இறைவன் மேல உண்மையான அன்பு செலுத்தி, உள்ளம் முருகி, கண்களில் நீர் பெருகி அவர் மேல அன்பு செலுத்தி சீக்கிரமா இந்த பிறப்பு இறப்புன்ற அந்த துன்பத்திலிருந்து நீங்கி அவர் அனுபவிக்கிற அந்த பேரின்பத்தை அனுபவிக்கணுன்றதுக்காக தான் நம்ம கிட்ட இறைவனை எதிர்பார்க்கறதே அந்த ஒன்று தான். அப்போ நம்ம எல்லாருமே இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உயிர்கள் மேல இரக்கமும் இறைவன் மேல அந்த மாறாத அன்பு கண்ணீரோட உள்ள முருகி. இப்போ நம்ம கோயிலுக்கு போறோம்னா, இப்போ நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ கோயிலுக்கு போறோம்னா நம்ம கண்ணில் இருந்து தண்ணீர் வரணும். அப்படி கண்ணீர் வந்தாதான் நம்மளுக்கு உண்மையான பக்தி வருதுன்றதே நம்ம பெரியவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. வரலன்னா வரலையே இறைவா, நான் என்ன பண்ணுறேன், இவ்வளோ பாவம் பண்ணி வச்சுருக்கேனே, இவ்வளோ கருணை செஞ்சுருக்கியே, எனக்கு கண்ணிலேருந்து தண்ணீர் வரலையேன்னு சொல்லி அழுது அப்படியா இறைவனோட நிலையை அடைஞ்சவங்க தான், இறைநிலை அடைஞ்சவங்க தான் நம்ம பெரியவங்க. நமக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. திருவருப்பா, திருவாசகம், திருமந்திரம் சொல்லி அதெல்லாம் நம்ம தினமும் எடுத்து ஒரு அரை மணி நேரம் அதை படித்தோம்னாலே உருகாத மனசும் கரையாத மனசும் கரைஞ்சி கண்ணில் இருந்து கண்ணீராக வரும் அப்படின்றத நம்ம சொல்லி, அதனால் இறைவன் மேலே அன்பும் உயிர்கள் மேலே இரக்கத்தையும் நம்ம தொடர்ந்து வாழ்க்கையில் ஜீவகாருண்யமே ஒழுக்கமாக நெறியாக நம்ம கொண்டு வாழ்ந்தோனாலே இறைவனோட பரிபூரண அருளாசிகளை பெற்று நம்ம எல்லாமே பேரின்பத்தை இருக்கலான்ற சொல்லி என்னோட உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. போற்றினின் பேரருள், போற்றினின் பெருஞ்சீர், ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.